என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Q&A வீடியோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வீலாக் போனால் எங்கே பண்ணுவீங்க, லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். எனக்கு வீலாக்ஸ் எல்லா இடத்துலையும் தான் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் எஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா வந்து எனக்கு தஞ்சாவூரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. பெரிய கோயிலேருந்து ஃபஸ்ட்டு வீலாக் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பெரிய கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குல்ல இடம்லாம். ஸோ நார்த் ஈஸ்ட்டு ப்ளஸ் வந்து காஷ்மீர், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதுலாம் ஆசை. ஸோ இதெல்லாம் ஆசை தான், எப்போ நடக்கும்லாம் தெரில. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வீலாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஆசைனா தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து தான். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்பீக் த ட்ரூத் அபவுட் ஹவு விஜய் மேனிப்புலேட்டட் தமிழ்நாடு பீப்புள் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் டு பிகம் அன்ஃபிட் சிஎம் ஃபார் எ லிட்டர் ஸ்டேட் லைக் அவர் தமிழ்நாடு. பாலிடிக்ஸே பேசக்கூடாது, பாலிடிக்ஸே வேணாம் அப்படின்றது தான் கொஞ்ச நாளாக வந்து சரி பேச வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா விரக்தியா அப்படின்லாம் கேட்டால் வந்து விரக்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது புதுசாக ஒன்றும் நாங்கள் தோக்கலை, ஒரு ஏமாற்றம் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்றா அப்புறமா பண்ணுறேன். ஏமாற்றம் ஏன் அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து என்டிகேவோட கிராஃப் வந்து எப்படி போகும்னா 1% ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட கிராஃப் 2016 எலெக்ஷன்ஸில். ஸோ 2019 எலெக்ஷனில் 3.88, 2021 எலெக்ஷனில் 6.5 சம்திங், அப்புறம் 2024 எலெக்ஷனில் 8.22. ஸோ இந்த மாதிரி எங்களோட கிராஃப் வந்து மக்கள் எங்களை வின் பண்ண வைக்கலனாலும் சரி, பட் ஆனால் எங்களோட கிராஃப் எப்பவுமே வந்து மேலே மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் சரி ஓகே, இந்த எலெக்ஷனில் ஒரு 10 to 12% வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து அது டிப் ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுமே. ஏன்னா இந்த 8.22% வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எங்களை மீடியா கட்ட மாட்டாங்க, எங்ககிட்ட கையில் பணம் கிடையாது, பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதிக்கு மேக்ஸிமம் 3 கோடி ரூபாய் வரையும் செலவு பண்ணலாம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லும். ஆனால் எங்கள் வேட்பாளர்களால் ஒரு 3 லட்ச ரூபா கூட செலவு பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்கும்போது, அதுவும் அந்த வேட்பாளர்கள்லாம் எல்லாருமே வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஒரு பீப்புள் தான். யாரும் வந்து பெரிய பணபலத்தோடைய அந்த மாதிரிலாம் யாரும் வந்ததே கிடையாது அந்த வேட்பாளர்கள். ஸோ அந்த மாதிரி வேட்பாளர்களை தோக்கடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாமல் சரி நம்ம ஒரு வேட்பாளரை எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல வேட்பாளர்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை கூட 3வது பிளேஸ் 4வது பிளேஸ்ன்னு அனுப்பும்போது உங்களுக்கு பேசி என்னதான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு. எனக்கும் எப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம் அப்படின்றது மாதிரி தான் தோணும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு டைமில் வந்து மறுபடியும் இல்லை இதை விடக்கூடாது. இப்போ கூட May 18க்கு என்ன தோணுதுன்னா, சென்னையில் மீட்டிங் நடக்குது, அதுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதான். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒன் செகண்ட் படிக்கிறேன். ஸ்பீக் த ட்ரூத் அபவுட் ஹவு விஜய் மேனிப்புலேட்டட் தமிழ்நாடு பீப்புள் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் டு பிகம் அன்ஃபிட் சிஎம் ஃபார் லிட்டர் ஸ்டேட் லைக் அவர் தமிழ்நாடு. ஸோ இது என்ன கேட்டிருக்காருன்னா வந்து விஜய் எப்படி தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸை வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி ஒரு அன்ஃபிட் சிஎம்மா இப்போ இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு அன்ஃபிட் சிஎம்மா இல்லையான்றதெல்லாம் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இன்னும் 10 நாள் கூட ஆகலை. ஸோ அவருக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் தான் நமக்கு சிஎம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் அவர் அன்ஃபிட்டா அப்படின்றது கொஞ்சம் டைம் கொடுத்து 5 years பார்க்கலாம் எப்படி இருக்காரு எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அவர் அன்ஃபிட் சிஎம்மா இல்லையான்றது நம்மளால சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காருன்னா அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். மேனிப்புலேட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்நெட்டில் நம்ம எல்லாருமே வந்து ரூட்
அப்படின்ற ஒரு குரூப் வந்து எல்லா கிட்டத்தட்ட ஒரு 34,000 வாட்ஸ்அப் குரூப்ஸ் டிவிகேக்காக லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஓப்பன் பண்ணி எல்லாரோட மொபைல்லையும் டிவிகேன்னு வரா மாதிரி பண்ணி இது வந்து என்ன சொல்றது, பச்சையா ஏமாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வந்து எனக்கே வந்து என்னன்னா சில இதெல்லாம் டிபேட் பண்ணும்போது பர்சனல் அட்டாக்ஸ் மாதிரி ரீல்ஸ் ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு மேல அவனுங்கிட்ட நம்மளால பேசுறதுக்கே தோணாது. நீ என்னதான் பேசினாலும் லாஸ்ட்ல வந்து பர்சனல் அட்டாக்ஸ், ஸோ இதுதான் எடுத்துட்டு வர போற. ஏன்னா அந்த ரீல்ஸ் தான் அவனுங்க கன்சியூம் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஸோ அவனுங்க அந்த கன்சியூம் பண்ணிட்டு சில ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டானுங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரிலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருந்துச்சு. இதுக்கு மேல இவனுகிட்ட பேசினா நம்மளோட மென்டல் பீஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்னா டிவிக்கு 108 சீட்ஸ் ப்ளஸ் 35% வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மக்களா வந்து இது வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து இது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயாச்சும் பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து ஒன் சைடடா போகும்போது இப்போ மக்கள் முக்கால்வாசி சோசியல் மீடியாவை மட்டும்தான் நம்புறாங்க. சோசியல் மீடியால என்ன பேசுறாங்களோ என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஜென்ரேஷன்ஸ் தான் டிவிகேவையும் வர வச்சிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்றது அடுத்த 5 இயர்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. Third question, I have one suggestion in NTK strategy. I personally feel that candidates contesting each time in each constituency will not work. If each candidate is given a fixed constituency and asked to develop, they will also have the face value and they will bring the policy of NTK to good people effectively. Just my thoughts. இது இது அது அமைச்சிருக்காரு. இது வந்து கண்டிப்பா வந்து நானும் ஒத்துக்கிறேன். ஒரு கேண்டிடேட்டும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தொகுதி கொடுத்துட்டு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணா அவங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணா ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல என்டிகே வந்து அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சியை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ஒரு விஷயம், இப்போ 234 கான்ஸ்டிடுவன்சில ஒரு 100+ கான்ஸ்டிடுவன்சில ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரினா 2016, 2021, now 2026. ஸோ 3 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்லாம் எனக்கு தெரியும் ஒரே கான்ஸ்டிடுவன்சில. பட் ஆனால் செலவு பண்றதுக்கு பணம் கிடையாது. முக்கியமான பிரச்சனையே வந்து என்டிகே கேண்டிடேட்ஸ் கிட்ட என்னன்னா பொருளாதார பேக்கப் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ என்னதான் நீங்க வந்து ஒரு தெரிஞ்ச கேண்டிடேட்ஸா இருந்தாலும் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு 20,000 வாக்கு வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த 20,000 வாக்கு வாங்குறதுக்குள்ளேயே அது வந்து என்ன சொல்றது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 20,000 வாக்குன்றது அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில வாங்குறாங்க. ஸோ நீங்க சொன்னது விஷயம் 100% கரெக்ட். ஒரு கான்ஸ்டிடுவன்சில அடிக்கடி சேஞ்ச் பண்ணாம ஒரே கேண்டிடேட்டை போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து டெவலப்மெண்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்றது உண்மைதான். ஆனா இதை ஆல்ரெடி என்டிகே ஒரு 100+ கான்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்காங்கன்றதுதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டான கொஸ்டின்ஸ், இதுக்கு மேல எல்லாமே சாஃப்டான கொஸ்டின்ஸ் தான், பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நீ தனியா டிராவல் பண்ண அவ்வளோ என்ஜாய் பண்ற, தனியா இருக்க என்ஜாய் பண்ற, எப்படி அப்படிலாம் இருக்க? நீ எது உன்னை மோட்டிவேட் பண்ணி நீ தனியா யாரும் வேணான்னு நினைக்கிற? என்னால அப்படிலாம் இருக்க முடியல, நீ எப்படி இருக்க? அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து இதுல நான் தனியா டிராவல் பண்ண என்ஜாய் பண்றேன்னான்னு கேட்டா அது கண்டிப்பா உண்மை. நான் டிராவல் பண்ணா எனக்கு தனியா போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் சென்னை டு கரூர் ஒரு பைக் ரைட் போனேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டிராவலில் நான் என்ன பண்ணேன்னா பைக்ல போயினே இருப்பேன். திடீர்னு ஒரு மலையை பார்ப்பேன், எனக்கு அங்கே கொஞ்ச நேரம் நிற்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நான் நிறைய வாட்டி அந்த டிராவலில் நான் நிறைய மலைக்கிட்ட நின்று இருக்கேன். சும்மா யோசிப்பேன், இங்கே டைனோசர்லாம் வந்துருக்கோம்ல, இந்த மலையை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சும்மா நானே ஒரு மாதிரி லூஸ் தரமா சில இதெல்லாம் யோசிச்சுப்போம். ஸோ டிராவல் பண்ணும்போது எனக்கு தனியாக டிராவல் பண்ணா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
எனக்கு சில இடத்துல நிற்கணும் கொஞ்ச நேரம், அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியரை, என்வரான்மெண்ட்டை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது எனக்கு தனியாக பண்ணுறது பிடிக்கும். பட் ஆனால் தனியாக இருக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அது தெரில. நான் இப்போதைக்கு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா வந்து அது என் வேலைக்காக இருக்கேன். மற்றபடி எனக்கு தனியாக இருக்க பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் என்னை சுற்றி எப்போவுமே வந்து ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு டைம், பட் இது ஒரு டைம். இப்போ இருக்கிற காத்தினால தனியாக இருக்க கற்றுக்கணும்னு கேட்டால் அதுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் ஆனால் நான் தனியாக இருக்க பர்சனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி கூட்டமாக இருக்கிற பர்சன் தான். இப்போ தனியாக இருக்கேன்னா அதுக்கான சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் நான் தனியாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, யாரும் வேணான்னு நினைக்கிறேன், என்னால் அப்படிலாம் இருக்க முடியல. அது வந்து யாரும் வேணாம் ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து எப்படி சொல்றது, கண்டினியூஸாக ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, யாரும் வேணாம், நீ பேசினா தான் ஹர்ட் பண்ணுற, நீ பேசணும்னா ஏன் ஹர்ட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுது. ஸோ அதனால தான் வந்து அந்த அந்த மூடு சுவிட்ச் ஆன் ஆகுறதே அதனால தான். ஸோ அது போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஈஸிலாம் இல்லை. நான் இன்னும் அந்த மூடுக்கு போனேன்னான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஒன்றா இருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். தென் எந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் உன் லைஃப்பை மென்டலி சேஞ்ச் ஆச்சு? நீ நிறைய ட்ராவல் பண்ணியிருப்ப, எந்த ட்ராவல் ஒன்று அகைன் ரீஃபார்ம் பண்ணி பழைய மாதிரி ஆக்குச்சுன்னு கேட்குறேன். ஒரு 2019 ஸ்டேஜில் வந்து ரொம்ப மோசமான 2019 ஒரு மே மந்த்லாம் வந்து ஒரு மோசமான ஸ்டேஜில் இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்னை வந்து எது மறுபடியும் வந்து பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒரு ட்ராவல், ஒரே ஒரு ட்ராவல் மட்டும்தான். அது தஞ்சாவூரில் நான் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்தேன். ஸோ அந்த ஒரு ட்ராவல் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ அது வந்து நான் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ அந்த மோசமான ஸ்டேஜில் இருந்து ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வந்தது அந்த ஒரு ட்ராவல்னு சொல்லலாம். மற்றபடி என்ன கொஸ்டின் அது, சாரி, மென்டலி எப்படி உன்னை சேஞ்ச் ஆக்குச்சு அப்படின்னா, என்ன பேஸ் ஆஃப் லைஃப் சேஞ்ச் ஆகுச்சுன்னா அது ஒரு ப்ராசஸ். அது ஒரு டைம்லேயும் வந்து ஒரு நடக்கும். இதெல்லாம் பேசுறதுனால நான் பயங்கர ஃபிலாசபர் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. என்னோட லைஃப் பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன். அது என்ன சொல்கிறது, நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருந்திருக்கேன். ஸோ 2019 நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸில் வந்து நான் ஒரு மாதிரி இருந்திருக்கேன். ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எது வேணாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இந்த பேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கினேன். நீங்கள் ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்பையும் நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம். எந்த ஒரு லாஸையும் உங்களால் கடந்து வர முடியறதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது உங்களை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துமே தவிர வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிஃபோர் கொரோனா வந்து எனக்கு நிறைய பண்ணணும், ஸ்நாக்ல நிறைய பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆசை, நிறைய பண்ணிட்டும் இருந்தோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கொரோனா முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக எல்லாருமே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அதுலேருந்து மீண்டு வரவே முடியல, சுத்தமாக முடியல. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், ஒன்ஸ் நீ ஃபினான்ஷியலாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் நிறைய விஷயங்கள்லாம் உன்னால் யோசிக்க தோணும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கினேன். ஒன்ஸ் நீ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உன்னால் உன்னை தவிர மற்ற எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தோண முடியாது. உனக்கு நிறைய ஆசை இருக்கும், உனக்கு கிரிக்கெட் போய் விளையாடணும்னு ஆசை இருக்கும், உனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கும், உனக்கு வந்து சொசைட்டிக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கும், ப்ளஸ் வந்து உனக்கு நிறைய என்ஜிஓ மூலமாக ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய ஆசை இருக்கும். பட் ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னால் அதை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது. ஏன்னா நீ வந்து ஒரு இதுல மாட்டின்னு இருப்ப. ஸோ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே நீ பெரிய கஷ்டப்படும் போது நீ அடுத்தது பற்றி யோசிக்கும் போது
நான் சம்டைம்ஸ் அதான் யோசிப்பேன். அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக என்னை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்லேயும் ஒன்று நான் கற்றுட்ருக்கேன். எக்ஸ்ப்ளோரர்ஸ் அடுத்த கொஸ்டின் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா இல்லை வீக்காக இருப்பாங்களா? எனக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா வீக்காக இருக்காங்களான்னா, அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணுறாங்க, அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்காக அப்படின்றது தான் என்னோட வியூ. அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் வந்து ஒரு நேச்சர் மேலே அட்ராக்ட் ஆகி அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ட்ராவல் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணுது அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும்னா இது மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். ஒன்ஸ் அவங்க அது போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் அப்படின்றது என்னோட தாட்ஸ். கிரிக்கெட் ஃபேனாக இருக்க நீ எது உனக்கு ரொம்ப லாஸ்ன்னு தோணுச்சு? கிரிக்கெட்டில் நீ சின்ன வயசில் கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்கும் உனக்கு, நீ அந்த டைமில் சம் கிரிக்கெட் இன்சிடென்ட் ஹர்ட் ஆகியிருக்கும், எதுன்னு சொல்லு. ரொம்ப கிரிக்கெட் ஃபேனாக இருக்கேன், எனக்கு எது கிரிக்கெட்டில் ரொம்ப லாஸ்ன்னு தோணுச்சு அப்படின்னா வந்து எனக்கு கிரிக்கெட் விளையாடாததே லாஸ்ன்னு தோணுச்சு. சின்ன வயசில் நான் என்ன யோசிப்பேன்னா, பெரியவங்கலாம் வந்து அங்கிள்லாம் ஒரு 2-3 பால் ஆடணும்பா அப்படின்ற மாதிரி ஆசையாக கேட்பாங்க. அப்போலாம் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், என்னடா நம்ம விளையாடும் போது கடுப்பேற்றுறாங்களே நடுவில் வந்து அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தோணுது, எனக்கே ஒரு மாதிரி சின்ன பசங்களாம் கிரிக்கெட் ஆடும்போது ஒரு 2-3 பால் ஆடலாமா அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்குது. எப்படின்னா எனக்கு சின்ன வயசில் தோணிருக்குன்னா, நம்மளாலாம் கிரிக்கெட் விளையாண்டாம இருக்க முடியுமா, என்னால் ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்லாம் தோணுது. அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடாம எப்படி என்னால் ஒரு நாள் இருக்க முடியும் அப்படின்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து நீ கிரிக்கெட் விளையாடலடா அப்படின்றது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுவே பெரிய லாஸ். இப்போ எனக்கு வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்ல தான் பேட்டை பார்த்தா வாங்கணும்னு தோணும். இந்த வயசுல கூட எனக்கு வாங்கணும்னு தோணும். ஏன்னா கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்கும், கிரிக்கெட்னா உயிர் எனக்கு. காலைல போனால் வந்து இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வெயில் என்ன தெரில. நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது 2006 ஃப்ரம் 2000 to 2010 அந்த காலகட்டத்தில் வெயில் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வெதர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வெயிலை நான் கன்சிடரே பண்ணதில்லை. நான் மட்டும் இல்லை, என் கூட கிரிக்கெட் விளையாடினவங்க யாருமே வந்து அது வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன்னா எங்களுக்கு கிரிக்கெட் தான் உயிர். எப்படி சொல்றது, காலைல போனால் நைட்டு தான் வருவோம். ஸோ எங்களுக்கு வெயில் அடிக்குது அதனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் நாங்கள் ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. மேபி மழை வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குமே தவிர ஒரு வெயிலுக்காக நாங்கள் வந்து கிரிக்கெட்டை ஸ்டாப் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கிரிக்கெட்னா வெறி, பிடிக்கும், உயிர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டை இப்போ விளையாடாம இருக்கணும்னு நினைக்கணும் போது அதுதான் எனக்கு பெரிய லாஸாக தோணுது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல சம் கிரிக்கெட் இன்சிடென்ட்ஸ் ஹர்ட் ஆயிருக்கும். எதுன்னு சொல்லுறோம், கிரிக்கெட் இன்சிடென்ட்ஸ் ஹர்ட் ஆயிருக்கும்னா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஹர்ட் ஆனதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் அந்த அளவு ஒரு மோசமான டீமும் கிடையாது, ஒரு நல்ல டீம் தான். ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து பெருசாலாம் கிரிக்கெட்ல எல்லாம் ஹர்ட் ஆனது. கிரிக்கெட் விளையாடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாலை தொட்டாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். ஸோ யாரும் ஹர்ட்லாம் அவ்வளோ அப்படியே ஹர்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த அளவு ஞாபகம்லாம் இல்லை, கிடையாது. என்னன்னா புதுசாக ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றான், மச்சான் எங்கள் டீமில் ஒரு ஆள் கம்மியாக இருக்குடா போகலாமா அப்படின்னு கூடும்போது, அந்த டீமில் போய் விளையாடும் போது நம்ம டீமில் நம்ம ப்ரைமரியாக இருப்போம், கேப்டனாக இருப்போம், நம்ம எல்லாமே நம்ம டிசிஷன் எடுப்போம், செட் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும்போது ஒரு வேற ஒரு டீமில் போயிட்டு ஒரு பிளேயராக விளையாடும் போது அது வந்து ஒரு மாதிரி நான் சொல்கிறது, என்னடா நம்மளை மதிக்கலையே அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்றபடி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் ஆனால் எனக்கு போகிறதே ஒரு பிளேயர் ஆடுறதே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா கேப்டனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுன்றது அதோட ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு பிளேயராக ஜாலியாக ஆட்டு வந்துடலாம். ஸோ
ஹர்ட் ஆனது அப்படின்னா வந்து எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் என்னன்னா, உஷா ஃபேர்ல கேப்டனா இருந்து ஒரு 2-3 வருஷம் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறேன். ஐமா டோர்னமெண்ட்னு ஒன்று நடக்கும். ஸோ அதில் நான் அங்கே வந்து வின்னே பண்ண முடியல அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்ம, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் எந்த டோர்னமெண்ட் போனாலும் ஓரளவு நாங்கள் வின் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்றது, ஒரு பெரிய பசங்கள்லாம் கூட நாங்கள் வந்து வின் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட சின்ன வயசுல இருக்கும்போது எங்களோட பெரிய பசங்கள்லாம் கூட நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் பசங்க நாங்கள். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து லாஸை ஏற்றுக்கவே மாட்டேன். தோத்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ 3 வருஷம் கண்டினியூஸாக தோத்தது எனக்கு ஒரு மாதிரி, நம்ம டீமை நம்ம கம்பெனியை வின் பண்ண வைக்க முடியலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி கிரிக்கெட்னாலே ஜாலியாக இருக்கும். எனக்கு கிரிக்கெட் ஆடுறது இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஹர்ட் ஆகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன லாஸஸ் வந்து ஹர்ட் ஆகிருக்கலாம். பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து நாங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஒரு கிரிக்கெட் பற்றின ஒரு விஷயம். கிரிக்கெட் பற்றி பேசணுன்னா போய் பேசினே இருப்பேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கிரிக்கெட்னா. என்ன கேட்டாலும் ஏதாவது ஒரு டாபிக் பேசினாலும் நான் பேசினே இருப்பேன். என்ன சொல்றதா, கிரிக்கெட்னா உயிர். அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். NTKல இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு ரிசல்ட்ஸுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு. அவரு இது முன்னாடி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி. நான் அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நல்ல அண்ணன், எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாருன்னா, சப்போஸ் இப்போ அந்த ஏரியால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, அந்த ஒயின் ஷாப்னால பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஒரு போராட்டம் பண்றது, அந்த ஒயின் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் சில பேருக்கு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த சேவை மையத்துக்கான சில வேலைலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஃப்ரீயாகவே பண்ணி தருவார் அந்த ஏரியா மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் NTKல இருக்காரு. ஸோ 2 நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஃபோன் வந்தார். என்னடா இவர் கால் பண்ணுறாரு, நம்மளே ஆல்ரெடி மூட் அவுட்ல இருக்கோம், எதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு. சரி ஓகே எடுத்துட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சி பேசினாரு. அவர் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி நானே ஃபீலிங்ல இருக்கேன். இதில் அவர் பேசினோடனே எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பேருக்கு நான் பண்ணியிருப்பேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களேடா, ஓரளவாச்சும் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை கவுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அழாத குறைக்கு அவர் பேசினாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும், எனக்கும் புரியுது. கண்டிப்பாக நம்ம மேலே ஏறி வருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியத்துக்கான எதிர்காலம் எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு ஃபேக்கான விஷயத்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை தெரியும் இல்லையா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி உங்களோட கொஸ்டின்ஸை சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.